ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். மனது இறைவன்பால் ஒன்றுபட என்ன செய்ய வேண்டும்? தியானம், யோகம் போன்ற வழிமுறைகளை செய்து யோக நிலையை அடைய நாம் பாடுபட வேண்டுமா? பாபாவை நினைத்து பரம்பொருளை அடைய என்ன வழி? சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமேன் தாயுமானவர் சொல்கிறார். யூ மே கெட் ஆல் தி அக்கல்ட் பவர். கோவத்தை கூட அடக்கிடலாம், ஆனால் மனசை அடக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆனானப்பட்ட ஆதிசங்கர் என்ன சொல்கிறாரு, சிவபெருமானே நீ பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போறியே, யாரும் உன்னை மதித்து ஒன்றும் போட மாட்டாங்க. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குரங்கு இருக்குது என்கிட்ட, அது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும், பாடாத பாட்டெல்லாம் பாடும், அது உன் கையில் பிடிச்சின்னு போ, அப்போ எல்லோரும் உனக்கு நிறைய பிச்சை போடுவாங்க அப்படின்னு. என்ன குரங்கு அப்படின்னா அவர் சொல்கிறார், மனஸ் கபிம், என் மனமென்ற குரங்கு அது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்போ மனசை அடக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நீ என்ன தான் ஒரு ஆளை ரூம்குள்ளே வச்சு பூட்டு போட்டுட்டு அவன் கண் காது எல்லாத்தையும் அடிச்சிட்டா கூட அவன் மனசு அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்துன்னு தான் இருக்கும். அதனால் மனம் என்பது ஒரு கர்மேந்திரியம். இந்த உலகத்தில் சுகம் துக்கம் ரெண்டையும் அனுபவிக்கிறதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கர்மேந்திரியம். கர்மேந்திரியம்னு இந்த விரல் கண் மூக்கு மாதிரி இட்ஸ் நாட் எ ஆர்கானிக் பார்ட்டு. அது கண்ணுக்கு தெரியாத மூச்சோடு இணைக்கப்பட்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் த பாடி. அதனால் த பெஸ்ட் வே இஸ் டு ஃபினிஷ் வித் ஆல் தி ஆங்கர், ஹேட்ரட், டிசையர்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும். யூ ஹவ் டு டூ அவே வித் ஆல் யுவர் டிசையர்ஸ். ஒன்லி கோல்டன் ரூல் இஸ் யூ கேனாட் ஹார்ம் எனி ஒன் ஆர் ஹர்ட் எனி ஒன் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் யுவர் டிசையர்ஸ். அவ்வளோதான். உன்னுடைய சந்தோஷத்துக்காக மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துடக்கூடாது. நல்லெண்ண செய்தல் அத்தீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமே. நல்ல செய்யலைன்னா பரவாயில்ல, கெட்டது யாருக்கும் செய்யாமல் இரு. மற்றபடி உனக்கு இஷ்டமாக இருந்து சாப்பிடு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, கோயிலுக்குள்ளெல்லாம் சுற்று. உன்னை யாராவது லவ் பண்ணி உனக்கு அவங்கக்கிட்டலாம் வந்து 2 பேருக்கு சூட்டான லவ் கூட பண்ணிக்கோ, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பட் ரூல் ஆஃப் த ரோடு அப்ளைஸ். ரூல் ஆஃப் த ரோடுன்னு என்ன, நீ கை வீசி ரோட்டில் நடந்துகிட்டே இருக்கிறான் கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு. You have every right to walk with a walking stick on the road, provided the tip of your walking stick does not touch the back of the person who is walking in front of you. உனக்கு முன்னால் நடக்கிறவனுடைய முதுகில் படாத வரைக்கும் நீ வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு என்ன வேணால் போயினே இருக்கலாம். அதனால் உன்னுடைய சந்தோஷத்துக்கும் அமைதிக்குமான எந்த ஒரு பிரயத்தனமும் இன்னொருத்தர்களுக்கு துக்கத்தை கொடுக்காது இருந்தாக்கா எல்லாமே ரைட்டு தான், எல்லாமே ரைட்டு. அண்டு ஸோ தி பெஸ்ட் வே, இப்போ ஒரு வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தால் பாத்ரூமுக்கு போகணும், தும்மல் வந்தால் தும்மிடணும். அதை நீ கண்ட்ரோல் பண்ண யூ வில் ஃபீல் மோர் இன்கன்வீனியன்ட். ஸோ எ டிசையர் இஸ் சம்திங் விச் இஸ் தேர் ஆல்ரெடி இன் யுவர் சிஸ்டம். அந்த டிசையரை ஹார்ம்லெஸ்ஸாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டியானா அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. when you do away with your desires, you won't have any thought to நினைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதுக்கு மெடிடேஷனுங்கிறது ஒரு எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தியானம் என்பது ஒரு எக்ஸசைஸ். அது கூட நீ வந்து ஒரு அடக்க நினச்சா திமுறும். அதனால் சும்மா கண்ணை முடிஞ்ச ஆளுகே ஈஸியாரில் உட்காந்து கோயிலில் பெட்டில் படுத்துக்கின்னே நினச்சிக்கிட்டே இரு. 20 minutes, half an hour a day. வாட் எவர் தாட்ஸ் கம், யூ டோன்ட் சப்ரஸ். இருக்கிற எண்ணம் தானே வரப்போகுது. அதனால் எந்த எண்ணம் வந்தாலும் அதனுடைய போக்கில் இந்த இடம் சுத்தமாக இருக்குன்னா என்ன, இங்கே குப்பையெல்லாம் தூக்கி போட்டாங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட எண்ணங்கள் ஆகிய குப்பை இருக்குது, தாட் பண்டில்ஸ். ஸோ அது தானாக எஜெக்ட் ஆகும். இட் மே டேக் ஈவன் 10 months. நீ வந்து டெய்லி half an hour உட்காந்தா இட் மே டேக் ஈவன் 10 months ஃபார் யூ டு டூ அவே வித் யுவர் தாட். சம்டைம்ஸ் பேலட்டபிள், சம்டைம்ஸ் நான் பேலட்டபிள், சம்டைம் பெட்டர், சம்டைம் பெட்டர். ரெண்டுத்தையுமே என்ஜாய் பண்ணி முடிச்சுடு. அண்ட் தென் தேர் ஒன்ட் பி எனி ட்ராஷ் லெஃப்ட் அவுட் இன் த சிஸ்டம். ஓகேவா? நினைப்புகள் இருக்கிற வரைக்கும் அது திமிரிக்குன்னு தான் இருக்கும். ஸோ அது அதனுடைய போக்கில் அது தானாக ஓடுற மாதிரி பண்ணிவிடு, அப்புறம் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. மனிதனுக்கு மறுபிறவிக்கு எண்ணங்கள், ஆசைகள் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்போது ஆசைகள் இருக்கிறதோ அது அவனுடைய முக்திக்கு தடை. ஹென்ஸ் ஒரு மனிதன் கடைசி வரை ஆசைகளோடு இருந்து இறக்கும்போது ஆசைகளை விட்டுவிட்டால் அவனுக்கு முக்தி கிடைக்குமா? அவனுக்கு மறுபிறவி இல்லாமல் போகுமா? எல்லாம் மற என்னை மறந்த நலம் தான் வாச்சா மகோச்சரம் என்பது, அதுதான் நிர்வாணம் என்பது. ஸோ எண்ணங்களற்ற நிலையை ஒருத்தன் அடைஞ்சால்
அவனை இந்த பிறவிக்கு இழுத்து கொண்டு வர வேண்டிய எந்த ஒரு தாட்டும் இருக்காது. இப்போது ஒரு காத்தாடி இருக்குது, அந்த காத்தாடியை நீ மாஞ்சா போட்டு கையில் பிடிச்சின்னு இருக்கிற வரைக்கும் காத்தாடி இங்கே தான் சுற்றிக்கின்னு இருக்கும். நீ அப்படியே விட்டுடு, அப்போ எங்கேயோ போய் சேட்டியில் கொடியில் மாட்டிக்கின்னு ஏதோ ஒரு வகையில் அது தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளும். அந்த மாதிரி உனக்கு எண்ணங்கள் தான் அடுத்த பிறவிக்கு கண்டினியூட்டிங்கிறது. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி தான் ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு போய் மறுபிறப்புன்னு சொல்லக்கூடியது. அதனால் எண்ணங்களை எல்லா மறையனை மறந்தனாலும் அர்த்தம், எல்லா எண்ணங்களும் போகணும். அதுதான் சொல்லில் விளங்கா நிர்வாணம். ஸோ இஃப் யூ ஹவ் நோ தாட்ஸ் பெண்டிங், தென் வாட் இஸ் தேர் இன் திஸ் வேர்ல்ட் டு அட்ராக்ட் யூ? இல்லையா, உனக்கு எந்த தாட்டுமே பெண்டிங் இல்லை, எந்த டிசைரும் பெண்டிங் இல்லை. அப்போ பூமிக்கு நீ ஏன் வரப்போகிற? ஆல்ரெடி யூ வில் கெட் லிபரேட்டட் ஃப்ரம் தட். ஸோ த பெஸ்ட் பாலிசி, ஆஸ் ஐ டோல்ட் இன் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஸ் finish with your desire, go blank in your mind. இதுதான் புத்தர் சொல்கிற நிர்வாணம். உடம்போடு இருக்கிற போதே blank மைண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நிர்வாணம். உடம்பை விட்ட பின்னால் உன்னுடைய ஆத்மா இந்த உலகத்தில் எப்பயும் 8 நாளாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் சொல்லில் விளங்கா நிர்வாணம். வித்தவுட் த பாடி யூ வில் ஸ்டில் எக்ஸிஸ்ட், பட் யூ வில் ஹாவ் எ காம் அண்ட் கம்போஸ்ட் blank மைண்ட். யூ ஹவ் நோ டிசைர்ஸ் ஈவன் இன் தட் ஸ்டேட் இன் திஸ் வேர்ல்டு. அப்போ அப்படி உலகத்தில் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துன்னு இருப்பேன். ஒரு சினிமா தியேட்டருக்கு நீ போனாங்க என்னங்குது, ஒன்றும் இல்லை, ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் தாங்குது. அந்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்ண உடனே ஸ்க்ரீனில் விதவிதமான காட்சி வரும். காதல் காட்சி, கோர்ட்டு காட்சி, ஃபைட்டிங் காட்சி, அந்த காட்சி, இயற்கை காட்சி எல்லாம் வந்துக்கினே தான் இருக்கும். அந்த மாதிரி உன் மனசு இல்லையா, அதுதான் ப்ரொஜெக்டரு. அது இந்த இடத்துல உங்கள்கிட்ட சினிமா காட்டிக்கினே இருக்குது. சம்டைம்ஸ் பெட்டர், சம்டைம்ஸ் பெட்டர். ஸோ ப்ரொஜெக்டரே இல்லாத ஒரு நிலை வந்தால் எந்த சினிமாவும் இல்லை. யூ ஆர் ஹேவிங் ஒயிட் ஸ்க்ரீன் in the cinema theater, that's all. Question from Govindan sir. வள்ளலார் சொல்லும் மரணமில்லா பெருவாழ்விற்கும் சிரஞ்சீவி பட்டம் பெற்று இன்றும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எழுவரின் வாழ்க்கை நிலைக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்வத்தாமன் இருந்தான். அவன் துரியோதனாதியர்கள் எல்லாரையும் கொண்டுட்டாங்க பஞ்சபாண்டவர்கள்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பஞ்சபாண்டவர்களுடைய வம்சமே அழிஞ்சு போகிறதுக்காக ஏவி விட்டுட்டான். ஸோ எல்லா பேர குழந்தைங்களும் எல்லாம் செத்துவிட்டாங்க. அபிமன்யுனுடைய மனைவி ஆகிய உத்தராவினுடைய கர்ப்பத்தில் இருந்தான் பரிஷித்து. அவங்க கூட கறிக்கட்டையாக தான் வெளியே வந்து பிறந்தான். அப்போ கிருஷ்ணர் பார்த்தாது, நமக்கு வேண்டிய பஞ்சபாண்டவர்களுடைய வம்சத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கட்டும் அப்படின்னு கறிக்கட்டையாக இருந்த பரிஷத்துக்கு அவர் உயிர் கொடுத்து வைக்கிறார். அப்போது அவ்வளோ பெரிய பஞ்சபாண்டவர்களுடைய டைனாஸ்டியில் ஒரே ஒரு பரிஷத்து தான் மிஞ்சிறான். அது கூட கிருஷ்ணருடைய ஆசீர்வாதத்தினால, இல்லைன்னா எல்லாருமே கோவிந்தாகி போயிருப்பாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ பண்ணது தப்பு. பிரம்மாஸ்திரத்தை உனக்கு பயன்படுத்த தெரியும், திருப்பி வாங்கி தெரியாது. அதனால் வேதவியாசர் இந்த உலகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த அஸ்திரத்தை திருப்பி வாங்கினார். இவன் விட்டுட்டானே தவிர இவனுக்கு வாங்க தெரில. அதனால் நீ இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் பூமியில் இருந்து என்னெல்லாம் அனர்த்தங்கள் எல்லாம் நடக்க போகுது கலியுகத்தில்னு பார்த்து அதை பார்த்து உனக்கு ஞானம் வரணும் இல்லையா. ஒரு ஏசி டெசிஷனில் உன்னால் என்ன ஆயிருக்குன்னு உனக்கு தெரியணும். அப்போ இன்றைக்கும் அஸ்வத்தாமன் இருக்கான்றாங்க. அவன் எங்கேயோ வருஷத்தில் ஒரு நாள் வடநாட்டில் மத்திய பிரதேசத்தில் எல்லாருக்கூடையும் உட்காந்து சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. உடம்பெல்லாம் அப்படியே புண்ணு சீவு பிடிச்சி சுற்றிக்கின்னு இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் ராமாவதார காலத்தில் ராமர் எங்கூட வான்னு கூப்பிட்றாரு. இவர் வேணாம், நான் கொஞ்ச நாள் பூமியிலிருந்து ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த எண்ணங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன்னு. சரி, உனக்கு நான் பஞ்சமுகம் தரேன், ஆஞ்சநேய, ஹயகிரீவ, நாரசிம்ம, கருட, ஊர்துவமான ஹயகிரீவ எல்லாத்தையும் கொடுக்குறேன். நீ இந்த பூமியில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு மகேந்திரகிரி மலையில் ஒரு குகையில் உட்கார வச்சுட்டார். அப்போ ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் ராமங்கூட தான் இருந்த அந்த கைங்கரியத்தை எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த உலகத்தில் உட்காந்துருக்கார். இது ஒரு விதமான நிலை. ஒருதலை ராகம்னு ஒரு சினிமா வந்துச்சு. அந்த சினிமா எதிர்பார்க்காத மாதிரி சூப்பராக ஓடிடுச்சு. அப்போ ராபர்ட் ராஜசேகர்னு அந்த ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க, அவன் தான் டைரக்டரு, அடுத்த படம் எடுக்கலையான்ட்டு. அதே மாதிரி இந்த கிஷ்கிந்தா அமைச்சார் இல்லையா, மைடியர் குட்டிச்சாத்தான் அப்பச்சன், அவர்கிட்டையும் கேட்குறாங்க, மைடியர் குட்டிச்சாத்தான் 3 டைமென்ஷன் படம் சூப்பர் ஹிட்டாச்சே, அடுத்த படம் எடுக்கலையான்னு. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சக்ஸஸ் ஆகும், இவ்வளோ துட்டு வரும்னு, அதனால் கொஞ்ச நாளைக்கு வி வாண்ட் டு என்ஜாய் தேட் அப்படின்னு.
ஒரு காதலன் காதலி மீட் பண்ணுறாங்க பார்க்கில். காதலன் அவன் வீட்டுக்கு போடுறான், காதலி அவ வீட்டுக்கு போடுறான். 2 பேரும் பெட்டில் படுத்துனுட்டு பீச்சில் மீட் பண்ணது, என்ன சிரித்தாங்க, என்ன பேசினாங்க, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா யோசனை பண்ணி கேட்கன்னு சிரிச்சுன்னு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாது. அசை போடுறதுன்னு பேர். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நல்லதையோ கெட்டதையோ அசை போடுறதுக்காக சில பேருக்கு இந்த மாதிரியான சிரஞ்சீவித்துவம் கொடுக்கப்படுகிறது. சிரஞ்சீவி பட்டம் வாங்கினதுல ஜாம்பவான் இருந்தார். அவர் நல்ல பெர்ஃபார்மராக இருந்தாருன்றதுனால அவருக்கு அது கொடுத்தாங்க. இந்த மாதிரி 7 பேர் உலகத்தில் சிரஞ்சீவிகள்ங்கிறாங்க. அதில் என்ன இருக்குது, உலகத்தில் இப்போ நமக்கே வயசாகிடுச்சுன்னா போர் அடிச்சு போகுது. எவ்வளோ நாளைக்கு இதே இட்லி புண்ணாக்கு தின்னுபிட்டு இதே மாதிரி ஆஃபீஸுக்கு போயின்னு ட்ரெஸ்ஸுக்கு போயின்னு ஒரே மாதிரி இருந்தால் வாழ்க்கை வெறுத்து போகுது. உனக்கு ஒரு வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வரப்போது நல்லா இருக்குது. இதே 1 மாதம் லீவ் விட்டாங்கன்னா எப்படா காலேஜ் திறப்பாங்க ஸ்கூல் திறப்பாங்கன்னு போர் அடிச்சு போயிடும். ஏன்னா ஒரே மாதிரி மொனாட்டனி கில்ஸ் எனிதிங், சேஞ்ச் த லா ஆஃப் லைஃப். அதனால் உலகத்தில் சிரஞ்சீவியாக இருக்கிறதுன்றதெல்லாம் வேஸ்ட்டு தான். வந்த வேலை ஆச்சா போயினே இரு. அதனால தான் அப்பர் சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் குனித்த புருவமும் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. எப்போ உனக்கு சிவபெருமானுடைய புருவம் சிரிப்பு இந்த மாதிரியான எடுத்த பொற்பாதம் எல்லாம் கிடைக்குதோ, அந்த மாதிரி தரிசனம் கிடைச்சாக்கா நீ இந்த உலகத்தில் இருக்கிறதுல மீனிங் இருக்குது. பிகாஸ் தட் இஸ் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் எ பர்சன் could ask for. அப்போ நீ இந்த உலகத்தில் இருக்கிறது மீனிங் இருக்குது. அது இல்லாமல் சும்மா சாப்பிட்டு சாணி போட்டு 2 பனிக்குட்டி குழந்தைங்களை போட்டுவிட்டு வியாதி வந்து ஆஸ்பத்திரியில் படுத்து பேங்க்கில் துட்டு இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு உலகத்தில் பொறாமை நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் துக்கத்தில் இருந்தால் என்ன பிரயோஜனம் இல்லையா? ஒன்றுமே இல்லை. ஒரு மேடு வந்தால் பள்ளம் வரும், பள்ளம் வந்தால் மேடு வரும். காலை முடிஞ்சாக்கா மாலை வரும், மாலை முடிஞ்சால் காலை வந்து தான் ஆகணும். நார்த்து ஜோன்லேயே போயினே இருந்தால் சவுத்து போல் வந்துடும், சவுத் போல் நோக்கி போயினே இருந்தால் நார்த் போல் வந்துடும். அப்போ சேஞ்சுன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இப்போ எதுக்காக தேவையே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழணும்? அதனால தான் பாரதி சொல்கிறான், தேடிச்சோறு நிதம் தின்று. எந்த இடத்துல போனால் என்ன சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி அலைஞ்சி சாப்பிட்றது. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஊரும்பெல்லாம் பேசுறது. மனம் வாடி துன்பம் மிக உழன்று நம்மளும் ஒன்றும் சந்தோஷமும் இல்லை. பிறர் வாட பல செயல்கள் செய்து மற்றவங்களுடைய துக்கத்துக்கு நம்ம காரணமாக இருக்கோம். பின் கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதன் என்று என்னை நினைத்தாயங்கிறார். உலகத்தில் எல்லாரும் வேடிக்கை மனிதர்கள் தானே, எத்தனை பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்றாங்க, ஊர் கதை பேசுகிறாங்க, ஊர் சுற்றுறாங்க, இன்னொன்று பண்ணுறாங்க. நீ கஷ்டப்பட்டு ஊட்டிக்கு போகிறேன்னு வெயில் இப்போது மெட்ராஸில் கத்திரின்ட்டு ஊட்டிக்கு போயிட்டு வந்தேனாக்கா இன்னும் வெயில் ஜாஸ்தியாக தான் தெரிய போகுது இல்லையா? ஊட்டிக்கு அங்கேருந்து 3 நாள் ஓரளவு சமைச்சிருக்க. இப்போ இங்கே வந்தோடனே திருப்பி 36 டிகிரி. இங்கே நீ ஊட்டிக்கு கொண்டாட முடியாது. அதனால் மாற்றங்கள் என்பது மாற்ற முடியாத விஷயங்கள். அப்போது ஏதோ ஒன்று வரும், ஏன்னா வெயிலும் வரும் மழையும் வரும், வாழ்க்கை ஒன்று தான். ஏதோ ஒரு சினிமா பாடுக்குது, இன்பம் வரும் துன்பம் வரும், இரவும் வரும் பகலும் வரும், உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பிரிவும் வரும், வாழ்க்கை ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். அதனால காரைக்கால் அம்மையார் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, பிறவா வர வேண்டும் பெம்மானே, எனக்கு பிறக்காது இருக்கிற வரத்து கொடு. ஒருவேளை பிறப்பு உண்டேல் நின்னை மறவா வரம் வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்து சுகம் துக்கம் சொந்த பந்தத்தெல்லாம் நினச்சின்னு வருத்தப்படுறதை விட உலகத்தில் கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலேங்கிறாங்க. அந்த சாமி எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனிதன் வாழ்க்கை வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அப்போ கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவாக கடவுள் இருக்கிறான், உன்னுடைய ஞாபகம் இருக்கிறதுனாக்கா இட்ஸ் ஓகே. பிகாஸ் when you get intoxicated with the thought of God, the external world doesn't affect you. நீ ஜாலியாக உட்காந்துன்னு இருப்பேன் எங்கே இருந்தாலையும். அதனால் பிறப்பு உண்டே உன்னை மறவாது இருக்கக்கூடிய இது வேணும். அப்போ உன் அறவா உன் அடிக்கீழ் அமர்ந்திருக்க வேண்டுவனேங்கிறார். அறவான்னா நாகத்தை சுடிய சிவபெருமானே, உன் பாதத்துக்கிட்டு நான் உட்காந்துட்டு அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷத்தையாவது எனக்கு கொடு அப்படின்னு காரைக்கால் அம்மையார், பின்னால் புனிதவதியாரானவங்க அவங்க தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் எல்லாமே அப்படி தான். ஆஞ்சநேயர் இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொன்னது காரணம் இந்த உலகத்தை அவருக்கு பிடிக்குன்றதுக்காக இல்லை, ராமருக்கு செய்த கைங்கரியங்களை நினச்சி சந்தோஷப்படணுங்கிறதுக்காக அது பண்ண. இட்ஸ் எ டைப் ஆஃப் எ காதல், அவ்வளோதான்.
ஈஸ்வரன் என்றால் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்திற்கும் தலைவன் என்று பொருள். விக்னேஸ்வரர், நந்திகேஸ்வரர், சனீஸ்வரர், ராவணேஸ்வரர், சண்டிகேஸ்வரர், அகஸ்தீஸ்வரர் என ஈஸ்வர பட்டம் பெற்ற பலர் நம்மிடையே இருக்கிறார்கள். ஈஸ்வரன் என்பது ஒரு பதவியா அல்லது பட்டம் மட்டும்தானா? ஈஸ்வர பட்டம் பெற்ற அனைவருமே நமது திருக்கோவில்களில் ஒரு தெய்வ நிலையில் வழிபடப்படும் போது ராவணேஸ்வரன் மட்டும் ஒரு தீவிர சிவபக்தனாக இருந்தும் கூட மக்களால் வழிபடப்படவில்லையே, அது ஏன்? ஸ்ரீராமனால் அளிக்கப்பட்ட சாபம் எதுவும் இதற்கு காரணமா? ஈஸ்வரா அப்படின்னா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். ஐஸ்வர்யம்னா என்ன? அஷ்ட ஐஸ்வர்யங்கள். ஆரோக்கியமாக இருக்கிறது, பேரோடு இருக்கிறது, ஆரோக்கியத்தோடு இருக்கிறது, புகழோடு இருக்கிறது, இந்த மாதிரி 8 விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றன. ஸோ அந்த 8 விதமான ஐஸ்வர்யத்தையும் பூரணமாக அடைந்தவர்கள் ஐஸ்வர்யம் உடையவர்கள். அவங்க ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை. இவங்க சொல்கிற பேரில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஈஸ்வர பட்டாபிஷேகத்தை அடைஞ்சாங்க. நான் என்ன சொன்னேன்? ஈஸ்வரா அப்படிங்கிறது சிவனுடைய அல்டிமேட் ஃபார்ம். அதில் 3 இருக்குது. பிரம்மா, விஷ்ணு ப்ளஸ் சங்கரன். இந்த 3 சேர்ந்தாக்கா தட் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா, தட் இஸ் ஈக்குவல் டு சிவா. அப்போ சங்கரன் வேறு, சிவன் வேறு. இந்த 3 சேர்ந்தாதான் அது சிவம். சிவம் என்றால் தவம். சிவனுக்குள்ளே சங்கரன் இருக்கிறது உண்மைதான். ஆனால் சங்கரனுக்கு வந்து ஒரு 1/3 தான். அதுக்குள்ளே இன்னும் விஷ்ணு இருக்குது, பிரம்மா இருக்குதுங்கிற மாதிரி. அதனால் யார் இந்த 3 நிலைகளையும் ஒரு 8 குணங்களையும் வென்றார்களோ, கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 குணங்கள் உள்ளவன் கடவுள். அந்த குணங்களை யார் வந்து தங்களுக்குள்ளே இணைத்து கொண்டார்களோ, இம்பைப் பண்ணிக்கிட்டாங்களோ, அவங்கெல்லாம் ஈஸ்வரன் நிலையை அடைகிறார்கள். அப்படி தான் சனி அந்த நிலையை அடைஞ்ச போது சனீஸ்வரன், அண்டு ராவண ஈஸ்வரன், இந்த மாதிரி அகஸ்திய ஈஸ்வரர், இப்படி எல்லாருக்கும் வருகிறது. இப்போ ராவணனை பற்றி கேட்குறாங்க. நம்ம ஊரில் இந்தியாவில் ராமர் இருந்தார். அவர் ஸ்ரீலங்காவுக்கு போனார். அவர் மனைவி அவன் கொண்டு போய் இலங்கையில் வச்சுன்னு தான்றதுனால நம்ம ராவணனை ஒரு அசுரனாக பார்க்குறோம். ஆனால் ஸ்ரீலங்காவில் அவங்க அவனை வந்து ஒரு காக்கும் கடவுள் மாதிரி தான் பார்க்குறாங்க. as far as ஸ்ரீலங்கா இஸ் கன்சர்ன், இஸ் அக்செப்டட் ஆன் பார் வித் த லார்ட். அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம ஊரில் டெல்லியில் ராவண லீலாலாம் பண்ணுறாங்க இல்லையா, தீபாவளிக்கு அவனை பட்டாசு வச்சு எரிக்கிறது அதெல்லாம் செய்கிறாங்களோ, அதெல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க. தே அக்செப்ட் ஹிம். ஸோ யாருக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ அவங்கள பொறுத்து மாத்திரம் அவங்க கடவுள். உனக்கு சிவசங்கர் பாபாவை பிடிக்குது, சிட்டி பாபாவை பிடிக்குது, நீ கும்பிடுற. கும்பிடலன்னா அவனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை, பிடிக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு தேவையில்லை. அதாவது he was not the beneficiary of that form of divinity. அதனால் எல்லாருமே இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைகளை அடைகிறார்கள். பிஹெச்டினா பிஹெச்டி தான். நீ எந்த சப்ஜெக்டில் பண்ணாலும் என்ன பிஹெச்டி தான். அண்டு டாக்டர் அப்படின்னு நீ போட்டுக்கலாம். இஸ்லாமிய நவாப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை திறக்க வேண்டும் என்று குமரகுருபரர் கேட்டபோது அந்த நவாப் அவரது அரசவையில் அவரை நிற்க வைத்து அவமானப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவனுக்கு தெரிந்த பார்சீக மொழியில் தானம் கேட்குமாறு எகத்தாளமாக கூறியிருக்கிறான். பின்னர் ஒரு சிங்கத்தின் மீது அமர்ந்து சிங்க கூட்டத்தோடு அரசவைக்கு வந்த குமரகுருபரர் அதே நவாப்பிடம் அவனுக்கு தெரிந்த பார்சீக மொழியில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை திறக்கச் சொன்னபோது அந்த கோரிக்கைக்கு இணங்கிய நவாப், பார்சீக மொழி எப்படி தெரியும், இறைவன் கற்றுத்தந்தானா என்று பயந்து போய் சீரியஸாக கேட்டிருக்கிறான். இறைவனை நோக்கி சகலகலா வள்ளி மாலையை பாடினேன், இறைவன் திருவருள் புரிந்தான் என்று நவாப்புக்கு குமரகுருபரர் பதில் சொல்லியிருக்கிறார். குமரகுருபரர் என்ற மகானை பற்றியும் அவர் அருளிய சகலகலா வள்ளி மாலையின் மகிமை பற்றியும் தெளிவுபடுத்தி அருளுமாறு வேண்டுகிறேன். குமரகுருபரர் ஸ்ரீவைகுண்டம்னு திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஊரில் பிறந்தார். ஊமையாக இருந்தார் அவர். அப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு பேசுகிற பாஷை அந்த வாய் வந்தது. அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசுலேயே குழந்தையாக தான் இருந்தார். அவர் திருஞான சம்பந்தர் மாதிரி அவரும் சைல்டு ப்ராடிஜி. அப்போது மதுரைக்கு வராரு. மதுரையில் அவருக்கு மீனாட்சி அம்மன் தரிசனம் கொடுக்குறாரு. அப்போ தான் இந்த சகல கலாவல்லி மாலைன்றார். சகல கலா என்ன, எல்லா கலைகளுக்கும் தேவதையாக இருக்கக்கூடிய தெய்வமே அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்துட்டு மீனாட்சி அம்மனே வந்து அவருக்கு ஒரு முத்து மாலையே காதில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் காசிக்கு போகிறாரு. இவங்க சொன்ன மாதிரி அந்த நவாபு இது பண்ணுறான்.
காசியில் இன்றைக்கும் அவர் பண்ண ஒரு மடம் இருக்குது. எப்படி நாட்டுக்கோட்டைக்காரங்க மடம் இருக்கோ அந்த மாதிரி குமரகுருவருடைய மரம் கூட காசியில் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் இருக்குது. இப்போ ராமானுஜர் இருந்தார். அவர் இங்கே திருநாராயணபுரம் மேல்கோட்டை ஊர்னு கர்நாடகாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. சாளுக்கியர்கள் இருக்காங்க. அங்கேருந்து அவரும் அவருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வானும் சேர்ந்து நேராக காஷ்மீருக்கு போகிறாங்க. அங்கே காஷ்மீர் தான் அந்த காலத்தில் யூனிவர்சிட்டியில் ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி சரஸ்வதி பீடம்னு ஒன்று இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டா தான் இவனை மதிப்பாங்க. அங்கே போய் தன்னை நிரூபிச்சுட்டு சர்வஜ்ஞ பீடம்ன்றாங்க. ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு உனக்கு மரியாதை பண்ணுவாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரம் எழுதணும்னு அவர் குரு சொத்தி இறந்து போனார், ஆளவந்தார் சுவாமிகள். அந்த புக்கை அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. இது ரெஃபரன்ஸ் லைப்ரரின்னு. கூரத்தாழ்வார் சொல்கிறாரு, நான் ஒரு தடவை பார்த்துட்டேன்னா எனக்கு மைண்டில் இருக்கும், ஐ காட் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி, நீங்கள் வாங்க நான் சொல்ல நீங்கள் ஒரே எழுதுங்கன்னு சொல்லி கூட்டின்னு வந்துடுறாரு. அவர் இதில் இருக்கிற போது, கர்நாடகாவில் இருக்கிற போது, அங்கே சின்ன ஒரு விக்கிரகம் பெருமாள் தெரிஞ்சு, செல்லப்பிள்ளையாருன்னு பேர். அது வேணுங்கிறதுக்காக அவர் வடநாட்டுக்கு போகிறார். ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க அவங்க இவன் படையெடுத்துன்னு வந்தபோது அவுரங்கசீப் ஆளுங்க எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு. அவுரங்கசீப் நல்லவனும் கெட்டவனும், ஆனால் மற்றவங்கள மதிக்க தெரிஞ்சவன். அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் கும்பிட்ற சாமி உங்கள்கிட்ட இருக்குதான் அப்படின்னு உடனே, எங்கே இருந்தாலும் நீங்கள் எடுத்துன்னு போங்க, நீங்கள் சாமியார், என் பேத்தி விளையாடுற அரண்மனைக்குள்ளே கூட போய் பாருங்கன்ட்டு. இவர் போய் பார்த்தா அவருடைய பேத்தி விளையாடுற இடத்துல அந்த செலகுது. அதை எடுத்துக்கிட்டு அவர் வராரு. அவர் எடுத்துன்னு போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பேத்தி இன்னொரு குதிரை மேலே ஏறி பல்லக்கில் பிடிச்சிக்கிட்டு துரத்திக்கின்னு வரான். இவர் நடு ரோட்டில் என்ன பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு அந்த பெருமாள் இருக்கிற பல்லக்கிலேயே அந்த பேத்தியும் உட்கார வச்சுட்டு, வாமா நீ கடவுளில் கொஞ்சிக்கினே வான்னு சொல்லி கூட்டின்னு வர்றாரு. இங்கே கர்நாடகாவுக்கு வர்றபோது அந்த பேத்தி கடவுளோட மெர்ஜாய் கிடக்கிறான், அந்த ஆத்மாவில் மெர்ஜாய் போயிட்டான். அதனால் இன்றைக்கி வரைக்கும் அவளுக்கு துல்க நாச்சியார்னு பேர். நாச்சியார்னா மனைவின்னு அர்த்தம். துல்க நாச்சியார்னா முஸ்லீம் இல்லையா, தர்கிஷ். அதனால் துல்க நாச்சியார் என்ற பேரோட இருக்கான். அதனால் நிறைய கோயிலுங்களில் இந்த துல்க நாச்சியார் கூட சிலைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவளும் ஆண்டாள் மாதிரி, ஆண்டாள் இங்கே ரங்கநாதரோடு கலந்தா, அவள் அந்த சிலையோடையே கலந்து போயிட்டான் பல்லக்கில் வர்றதுக்குள்ளே. இப்படி பல நிகழ்வுகள் இருக்குது. அதனால் எல்லா ராஜாக்களும் நல்லவங்களும் இல்லை, எல்லா ராஜாக்களும் கெட்டவங்க இல்லை. ஆனால் அவுரங்கசீப் அந்த சிலையை கொடுத்தாங்கிறதும் அது நமக்கு வந்ததுங்கிறது முக்கியம். மன்னடியில் ஒரு கோயிலம்மா, மலையப்பன் தெருவிலே வாயிலம்மா, கண்ணனே வழிபடும் தெய்வமம்மா, அவன் காலடியே எங்கள் சொர்க்கமம்மா, அவன் காலடியே எங்கள் சொர்க்கமம்மா. வண்ண முகத்திலே பூத்திருக்கும் வாஞ்சை குவமை அறியேனம்மா, எண்ணமெல்லாம் கொள்ளை கொண்டு விடும் அந்த இறைவனின் லீலை அறியதம்மா. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.